சண்முகத்துக்கிட்டேருந்து அந்த கிழவியும் சிட்டிபாபுவும் கொடுத்த வாக்குமூலத்தை வாங்கிட்டல? வாங்கிட்டேன் மாமா. நான் பத்திரத்தை வாங்கியாந்து வீட்டில் வச்சிடுறேன். நீங்களே நாளை காலையில் நேரில் வந்து வாங்கிட்டு போயிடுங்கம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாமா ப்ளீஸ்? உங்க அண்ணனுக்கு தொழில் விஷயமா கொடுக்க போற பணம் இன்னைக்கு கொடுத்தா நல்லா இருக்காதேன்னு யோசிக்கிறா. நீங்களும் ஒரு நல்ல பையனா பார்த்து உங்க தங்கச்சி மீனாவுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்களா வேண்டான்னு சொல்றோம். ஏய், எல்லாரையும் உள்ள அடிச்சிட்டல, நான் கேஷ் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஓகேடா. ராபரி நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சார், நான் இவரும் ஏடிஎம் பிரான்ச் ஓபன் பண்ண விஷயமா வெளியில போயிருந்தேன் சார். அந்த சமயத்தில் இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு. அகிஷ் யாராவது பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார்.
அவனை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பா காட்ட முடியும் சார். இதுக்கு முன்னாடி அவன் இந்த பேங்க் வந்திருக்கானா? தெரியலங்க சார். நான் இன்னைக்கு தான் வேற பிரான்ச்ல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கொள்ளையடிக்க வந்தவங்க தெளிவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க சார். அவங்களோட முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கேமரா வயரை கட் பண்ணியிருக்காங்க சார். சார், இதை யாரோ ஒரு சாதாரண ஆள் பண்ண மாதிரி தெரியல சார். ரொம்ப நாளாக இந்த பேங்க்கை வாட்ச் பண்ணி தெளிவாக பிளான் பண்ணி தான் சார் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார், அப்படி என்னால் யாரையும் சந்தேகப்பட முடியல சார். கான்ஸ்டபிள்ஸ் சார், இவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களை அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே சார். நீங்க இருங்க. ஓகே மேடம், சார். நீங்கள் கான்ஃபரன்ஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். போங்க. நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். இங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வரேன். தேங்க்யூ. டிவில நியூஸ் பார்த்ததும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆமா, எவ்வளவு பணம் திருட்டு போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் சொல்லிடுவாங்க. போலீஸ்காரங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? அதான் சொன்னனே, என் ஸ்டாஃபில் ஒருத்தங்க கொள்ளையடிச்சவங்களோட ஒருத்த முகத்தை பார்த்துருக்காங்க. அவங்கள நாளைக்கு காலைல கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கவலைப்படாதீங்க சூர்யா. தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க கிட்ட எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாத. கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அகிலா வந்தோன்னு சொல்லிடுங்க. ஏன் ஃபிலோமினா, இப்படி ஒரு திருட்டு நடந்ததுனால சூர்யாவோட வேலைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? சச்சா, இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பேங்க்ல செக்யூரிட்டி அலர்ட்டா இல்லாம இருந்ததுக்கு இவர் என்ன பண்ணுவாரு பாவம். ஏ அகிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஆளோட பேங்க்ல திருடனுங்க போந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படியா? என்ன நீ இவ எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்றா? நீ என்னமோ கேஷுவலா அப்படியான கேக்குற? இதை விட பெரிய அதிர்ச்சியான விஷயம் உனக்கு நான் சொல்லவா? என் ஃப்ரெண்டு சீதா அவளோட கல்யாணத்துக்காக நம்ம கிட்ட கேட்டரிங் ஆர்டர் கொடுக்க வந்தா. ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம்? அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறா தெரியுமா? யார? செழியன. என்ன சொல்ற கிலா? ஆமா கவி, நான் என் ஃப்ரெண்ட் சீதாவை பார்க்க போயிருந்தப்போ அங்க பிலோமினோட மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க அதை சொன்னதை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்து தெரியுமா? சீதா தான் என் மருமகன் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னதுல என்ன அகிலா தப்பு இருக்கு? அவங்க பையனுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ற பிலோமினா? செழியன் உன்னை தொட்டு தாலி கட்டினவர் மறந்துட்டியா? அந்த உறவெல்லாம் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன, 3ஆம் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு என்ன? நீ பேசாம போய் உன் வேலையை பாரு. பிலோ, நிஜமா உனக்கு வருத்தமாவே இல்லையா? அந்த ஆளுக்காக நான் நிறைய வருத்தப்பட்டாச்சு அகிலா. அழுது அழுது என் கண்ணீர் கூட வத்தி போயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே நான் மறக்கணும்னு நினைக்கிற முதல் ஆளு செழியன்தான். நல்ல வேளை, இனிமே நான் தொந்தரவு பண்ண மாட்டாரு பாரு. எனக்கு அதுவே போதும். இதுக்கு மேல அந்த ஆளை பத்தி நான் நினைச்சா என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். மச்சான், இனிமே நம்ம எல்லாரும் கோடீஸ்வரனுங்க தான்டா. ஆமா மச்சி, இனிமே நம்ம நினைச்சபடி எப்படி வேணா வாழலாம். டெய்லி சரக்கு தான், மஜா தான். டேய் அடங்குறியா? முதல்ல பணத்தை சேஃப்டி பண்ணோம். அதுக்கு முதல்ல வழியை சொல்லுங்கடா. சேஃப்டியா? ஏன் நம்ம கிட்ட சேஃப்டியா தான்டா இருக்கு. டேய் புரியாம பேசாதீங்கடா. தமிழ்நாடு போலீஸ்காரங்க சாதாரணமானவங்க கிடையாது. இந்நேரம் நம்மள வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நம்ம சட்னி ஆக்கிடுவாங்க. நீ ஏன் மச்சான் பயப்படுற? இப்ப என்ன உனக்கு? பணத்தை சேஃப்டி பண்ணும் அவ்வளவுதானே. இருக்கவே இருக்கான் இழிச்சு வாங்கி சூர்யா. போன போடு.
எதுக்குடா? ஃபோன் பண்ணி குடுறா. இந்தா லைன் போதும். ஹலோ சூர்யாண்ணே, நான் ரவி பேசுறேன். சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைண்ணே, இப்போதான் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தோம். உங்கள் பேங்க்ல யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்களாமே. ஆமாப்பா, அதான் நானும் காலையிலேருந்து டென்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைண்ணே, அடுத்த வாரம் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக கோயம்புத்தூர் போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாப்பா. அதானே, போயிட்டு வந்தோடனே நாங்கள் 4 பேரும் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். சரிப்பா. அதனால் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் எங்கள் புக்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாமாண்ணே? ஐயோ, தாராளமாக வச்சுக்கோங்கப்பா. தேங்க்ஸ்ண்ணே, இன்னைக்கு ஈவினிங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறோம். ஓகேப்பா, வந்துட்டு கால் பண்ணுங்க. ஓகேண்ணே, பாய். மச்சான், சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் புக்ஸ்ரா. ஆனால் நமக்கு ஜெயந்தி, இங்க வா. இந்த வரேன். என்னங்க? நான் கிளம்புறேன். என்னங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம்ல? இல்லை ஜெயந்தி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த பேங்க் ராபரி விஷயமா என்கொயரி இருக்கு. நைட்டு வரது டவுட்டு தான். காலைல வரேன். நைட் எனக்காக நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கு. வரேன் வரத்த. ஜெயந்தி, சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும். நான் வரும்போது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி உன் நகையை எடுத்து வை. நாளைக்கு உன் புருஷன் வந்து நகையை கேட்டா என்னடி பண்றது? உன் புருஷன் கோவத்தை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். நாம பணத்தை கொடுத்து ஏமாந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. என்னடி பண்றது இப்போ? அம்மா, பேசாம இந்த விஷயத்தை இளவரசி அக்கா கிட்ட சுப்பிரமணி மாமா கிட்ட சொல்லிடலாமா? வேற வழியே இல்லம்மா. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்மா. என்னம்மா யோசிக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. எப்படியோ ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு தெரியுது. நாம எதுக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்க வேண்டியதுதான். என்ன நடந்தாலும் நடக்கட்டுமா. தப்பு செஞ்சிட்டோம், தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதாம்மா நடக்கும். நீ கவலைப்படாத. அம்மா, நான் போய் இளவரசி அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சார், இப்படிதான் சார் இருப்பான். கன்ஃபார்மா இவன மாதிரி தான் இருந்தானா? கன்ஃபார்மா சார், அந்த முகத்தை என்னால மறக்கவே முடியாது. இவன் தான் சார். பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகே சார். சார், நான் கிளம்பலாமா? இப்போ நீங்க கிளம்பலாம். என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஷூர் சார். வாங்க. ஓகே சார். சார், இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் பண்ணுங்க. ஓகே. இவன மாதிரி யார் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு என்கொயரி பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார்.
என்ன ஜெயந்தி வாசல்ல நிக்கிற, உள்ள வா. வா ஜெயந்தி வா. வா. வா ஜெயந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சண்முகம் டியூட்டி கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாரு. ஏதோ பேங்க்ல கொள்ள நடந்த விஷயமா காலையிலே கிளம்பி போயிட்டாரு. அந்த விஷயம் நானும் பேப்பர்ல பார்த்தேன். சரி இளவரசி, நானும் கிளம்புறேன். நம்ம பழைய மேனேஜர் வாசு இருக்கார்ல, அவர் ஏதோ ஃபுட் ப்ராடக்ட் மிஷின்ஸ்லாம் சேல்ஸுக்கு இருக்குன்னு சொன்னாரு. அது என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா, மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? இல்லம்மா, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் ஜெயந்தி வந்திருக்கால, நீங்க 3 பேரும் சாப்பிட்டுருங்க. மாமா. என்ன ஜெயந்தி? சொல்லுமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லு. என்னாச்சு ஜெயந்தி? ஏதா பிரச்சனையா? ஜெயந்தி, என்னாச்சுமா? ஏன் அழுவுற? சண்முகம் ஏதாவது திட்டானா? அப்புறம் ஏமா அழுவுற? வேற என்னதாண்டி பிரச்சனை? நான் தாங்க பிரச்சனை. இளவரசிக்கு தங்கச்சியா பிறக்கணும்னா ஒரு தகுதி வேணும். இப்படி எந்த தகுதியுமே இல்லாம பிறந்திருக்கிற நான் தாங்க பிரச்சனையே. ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை சொல்ல. என்னத்தக்கா சொல்ல? உங்க எல்லாரையும் நான் புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணும்போது கூட என் புருஷன் என்னோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற இந்த நேரத்துல என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ இப்படி பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? இப்ப பண்ணலக்கா. எப்பவோ பண்ண தப்புக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஜெயந்தி சொல்ற? ஆமாக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்னமாலாங்கிற பொண்ணுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல ஸ்வீப்பர் வேலை வாங்கி கொடுத்தோம். அந்த வேலையை அவளுக்கு வாங்கி தரதுக்காக நானும் அம்மாவும் அவகிட்ட 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூலமா நிறைய பேர் பணத்தோட வந்து எங்க கிட்ட வேலை வாங்கி தர சொல்லியும் காலேஜ்ல சீட்டு வாங்கி தர சொல்லியும் கேட்டு வந்தாங்க. நாங்க உங்க கிட்ட பணத்தை வாங்குனதும் இல்லாம அவங்கள வச்சு சின்னதா ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். அப்படி நாங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சப்பதான் எங்க ஏரியாவுல இன்னொரு சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்த திருப்பதின்னு ஒருத்தன் எங்களை வந்து பார்த்தா. அவன் இடம் வாங்கி தரத சொல்லி எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். இப்போ அந்த திருப்பதியை நம்பி எனக்கு 15 லட்சம் ரூபாய் எழுந்துட்டு வந்து நிக்கிறேங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? முன்ன பின்ன தெரியாத எவ்வளவு ஒருத்தங்கிட்ட இப்படி 15 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியே. ஒன்னெல்லாம் இளவரசி இரு. ஜெயந்தி, இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரியுமா? தெரியாது மாமா. நீங்க இப்ப அவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டதுனால 2 நாளா என்கிட்ட நகை கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் போட்டிருக்கிற நகையை தவிர வீட்டுல ஒரு குண்டு மணி நகை கூட கிடையாது. எப்படியும் அவர் அடுத்த தடவை கேட்கும் போது நான் சொல்லிதானே ஆகணும். உண்மை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அவருக்கு தெரிஞ்சா எங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. சரிம்மா, இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரிய வேண்டாம். அந்த திருப்பதியை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. முடிஞ்சா சந்தோஷம், இல்லைன்னா அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல, அவர் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக என்கிட்ட நகை கேட்பாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருக்கட்டும் மாமா,
பேசாம அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் அவரோட கண்டு நடுமா வெட்டினாலும் பரவாயில்ல. ஜெயந்தி, இத பாருமா, இனிமே அவன் உன்கிட்ட நகையை கேட்க மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரி இளவரசி, நான் கிளம்புறேன். வரேன் லீலா. என்னாச்சு அகிலா? அவசரமா பேசணும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னேன். என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம பிலோமினாவோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, சொல்லியிருக்க. பிலோமினோட ஹஸ்பண்ட் செழியன் இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என்ன அகிலா சொல்ற? ஆமாங்க, அவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யார் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு சீதா தான். சீதாவா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே அவங்களா? அவதா. ஆமா, இந்த விஷயம் பிலோமினாவுக்கு தெரியுமா? தெரியுங்க. பிலோமினா என்ன சொன்னாங்க? அவ வேற என்ன சொல்ல போறா? என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே என்னால செழியன் கூட சேர்ந்து வாழ முடியாது, அவர் யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டா. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடந்துடக்கூடாது. பிலோமினா செழியன் கூட தான் சேர்ந்து வாழணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சவ. ஆனா இப்ப அவளோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி செழியனையும் பிலோமினாவையும் சேர்ந்து வாழ வைக்கணுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அகிலா. உன் ஃப்ரெண்டு சீதா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி முதல்ல இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்தணும். அதுக்கப்புறமா பிலோமினாவையும் செலினையும் பேச வச்சோம்னா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அகிலா. ஆமாங்க, எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி வா, உடனே சீதாட்ட போய் பேசு. எங்க போன ஜெயந்தி? இல்லங்க, பக்கத்துல கடைக்கு போயிருங்க. அங்க லீலாவையும் இளவரசி அக்காவையும் பார்த்தேன். அதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ என்கொயரி இருக்கு, நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னீங்க. பக்கத்துல கொஞ்சம் வேலை இருந்தது, அப்படியே நகையை கொண்டு போய் அடகு வச்சு அண்ணனுக்கு பணத்தை கொடுத்துடலான்னு வந்தேன். நீ போய் அந்த நகையை எடுத்துட்டு வா. என்ன ஜெயந்தி யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னடி உன் புருஷன் இப்பவே நகை எடுத்துட்டு போய் வைக்கணும்ன்றாரு, என்ன பண்ண போற? அதாம்மா எனக்கு புரியல. சீக்கிரம் வரியா? சரி, சுப்பிரமணிய இளவரசி என்ன சொன்னாங்க? மாமா நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாருமா. சரி, இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சுப்பிரமணிய கிட்ட சொல்லு. ஹலோ, சொல்லு ஜெயந்தி. மாமா, அவரு இப்பவே நகை வேணும்னு கேக்குறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியா? சரி நீ இருமா, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்க மாமா. சரிம்மா, நீ பயப்படாம இரு, நான் பேசிக்கிறேன். சரிங்க மாமா. ஜெயந்தி என்ன சொன்னாரு? அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாரு. சரி, சீக்கிரம் வா. எடுத்துட்டு இருக்கேங்க. சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? வீட்டில் தானே இருக்கேன்.
கொஞ்சம் இங்கே வந்துட்டு போறியா? நானே உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வரலான் இருந்தேன். ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். நானே பணத்தோட வரேன். பணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாயே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏண்ணே, ஏதாவது பிரச்சனையா? நீ நேரில் வாயே, நான் சொல்கிறேன். சரிண்ணே, உடனே வரேன். சரிப்பா. ஜெயந்தி, அண்ணா ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொல்றாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ இந்த நகை அது அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வர முடியாதுன்னு காரணம் சொன்னேன்னு வையேன், அப்புறம் நான் பயங்கரமா கோவிச்சுப்பேன். சரி, ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. சீதா, ஏய், ஒரு நிமிஷம் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். பாய். ஹாய் அகிலா, என்ன சொல்லாம திடீர்னு வந்திருக்க? ஏதாவது சர்ப்ரைஸா? சரி வா, உட்கார் வா. இல்ல பரவாயில்ல. என்ன சூர்யா சார், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவுட்டிங்கா? சீதா, அப்பா அம்மா வீட்ல இல்லையா? இல்லடி, 2 பேருமே கல்யாண வேலையா வெளியே போயிருக்காங்க. ஏண்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடி. என்கிட்ட பேசுறதுல என்னடி தயக்கம்? சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய பத்தி விசாரிச்சீங்களா? விசாரிச்சோமே. ஏன், அவருக்கு என்ன? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? ஆமா. அவரை பத்தி எல்லாமே தெரியுமா? தெரியும் அகிலா. அவருக்கு ஏற்கனவே கல்யாண விஷயமும் தெரியும். அதே மாதிரி அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆன விஷயமும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் அவரும் தெளிவா பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். அவர் கல்யாணம் பண்ணியிருந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? என் தங்கச்சி பிலோமினா. என்ன அகிலா சொல்ற? ஆமா சீதா, என் தங்கச்சி பிலோமினா தான் செழியனை கல்யாணம் பண்ணியிருந்தா. நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல. செழியன் மேல இருந்த கோவத்துல அவ அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. மத்தபடி 2 பேரும் ஏதோ மனஸ்தாபத்துல பிரிஞ்சு வாழ்றாங்களே தவிர மனசார பிரிஞ்சு வாழல. அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு நானும் என் தங்கச்சி கவிதாவும் கூட ஒரு வகையில காரணம். ஆமா சீதா, எனக்கும் கவிதாவுக்கு அப்புறம் 3ஆவதா பிறந்தது பிலோமினாங்கிற விஷயம் எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும். அதுக்கப்புறம் பிலோமினாவும் நாங்க தான் முக்கியம்னு சொல்லி செழியனை விட்டு பிரிஞ்சுட்டா. ஆனா செழியன் இப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போவாருன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. என்ன அகிலா சொல்ற? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. அன்னைக்கு உன்னை மீட் பண்ணவே இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல அகிலா? இல்ல சீதா, நீதான் செழியனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது அன்னைக்கு ராஜேஸ்வரி அம்மா உன் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தெரியாது. நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சீதா, செழியனும் சரி பிலோமினாவும் சரி ஒருத்தர் பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களே தவிர மனசார ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா சீதா, செலியனை பிரிஞ்சு பிலோமினாவோ பிலோமினாவை பிரிஞ்சு செலியனோ அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்து வாழ்ந்துட முடியாது. அதுக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். பிலோமினா என் தங்கச்சின்றதுனால நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காத. நான் யாருன்னே அவளுக்கு தெரியாம இருந்தப்போ எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அதனால நான் ஊனமாயிட்டேன்னு நினைச்சேன். தன்னோட வாழ்க்கைய அவ எனக்காக அர்ப்பணிச்சா. அவ்வளவு நல்ல மனசு இருக்கிற பிலோமினா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அவ செழியன் கூட சேர்ந்து வாழணும். நீ பிலோமினாவை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. கவலைப்படாத அகிலா, எப்படியாவது செழியனையும்
பிலோமினாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பா உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே செழியனும் பிலோமினாவும் சேர்ந்து வாழ்வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சீதா. பரவாயில்ல அகிலா, நான் வரேன். தேங்க்யூ சீதா, நான் வரேன். பார்த்துமா. வீட்ல யாரும் இல்லையா? சீதா பாபா, என்ன திடீர்னு? எங்க அவரு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? எங்க அவருன்னு கேட்டேன். சரியா சரியா? வரமா. என்னம்மா? ஹாய் சீதா, எப்போ வந்த? வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்ன திடீர்னு சொல்லாம கிளம்ப வந்திருக்க? என்ன ஏன் ஏமாத்துனீங்க? என்ன சீதா சொல்ற? நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? இல்ல, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னீங்க? இப்ப என் மனசுல பிலோமினா இல்ல, இனிமேலும் இருக்க மாட்டான்னு சொன்னீங்களா இல்லையா? ஆனா இப்ப உங்க மனசு முழுக்க அவதான் இருக்கா, அவளதான் நீங்க விரும்பிட்டு இருக்கீங்க. ஐயோ சீதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எங்க உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, உங்க மனசு முழுக்க பிலோமினா இல்லன்னு. எனக்கு தெரியுமே, உங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்க மனசு முழுக்க பிலோமினா தான் இருக்காளே தவிர நான் இல்ல. ஐயோ சீதா, நான் என்ன? என் பேரை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்ல. பணக்காரனா இருக்கியே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பாரு, என் புத்திய செருப்பாளியா அடிக்கணும். நல்ல வேலை உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ச்சே சொல்றதுக்கு கேவலமா இருக்கு, சின்ன வீடா இருந்திருப்ப. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆசை காட்டி மோசம் பண்ண பொண்ண நான் சும்மா விட மாட்டேன். என்னடா இதெல்லாம்? என்னண்ணே, ஏதோ முக்கியமான விஷயம் வர சொன்னேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 4 நாளில் ஜட்ஜ்மெண்ட் தராங்களா? இதான் அந்த முக்கியமான விஷயமா? என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? இந்த லெட்டர் வந்ததுலேருந்து எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. கொலை செஞ்ச பூஜாவே தைரியமா சுத்திட்டு இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணதை நீ என்ன பயப்படுற? என் பயமே அந்த பூஜாவை நினைச்சுதான்டா. அவளும் அவ மாமனார் மோகன் சர்மாவும் சேர்ந்து இந்த கேஸை உடைச்சிருவாங்களோன்னு தோணுது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு. நான் ஒரு பேங்க் ராபரி கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறதால உங்ககிட்ட நிறைய விஷயத்த என்னால் சொல்ல முடியல. நாளை கழிச்சு கைல்வெளி சம்பந்தமான விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எங்கள் டிஜிபி ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்ண போறாரு. அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். 4 நாள் கழிச்சு வர போற தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் அமையும். சண்முகம், எப்படியோடா நல்லபடியா நடந்தா சரி. கண்டிப்பா நடக்கும். சண்முகம், சொல்லுங்க நீ. அது ஒன்றும் இல்லை சண்முகம். உங்க அண்ணன் பிஸ்னஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தாரு இல்லையா? ஆமா நீ, அதை அரேஞ்ச் பண்றதுக்காக தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள அர்ஜென்ட்டா வர சொல்லி அண்ணன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அதான் வந்துட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இல்ல, அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த பணம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லதான் வந்தேன். ஏன்? இல்லை சண்முகம், இந்த கேஸ் இன்னும் 4 நாள்ல தீர்ப்புக்கு வருது. தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமா வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுது. இதை தான் நானும் அன்னைக்கே சொன்னேன். அண்ணன் தான் கேட்கவே இல்லையே. அன்னைக்கு எனக்கு அதுதான் சரின்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இளவரசி சொல்லும்போது தான் இதுல இருக்கிற பிரச்சனையும் தீர்வு என்னன்னு புரிஞ்சுது. சரிண்ணே, அப்போ இந்த கேஸ் முடிட்டோம். உனக்கு எப்போ பணம் தேவைன்னு சொல்லு. நீ சொல்லி 2 மணி நேரத்தில் பணத்தை கொடுத்துட்றேன். சரிடா. நான் ஒரு என்கொயரிக்கு போகணும்.
அப்போ நான் கிளம்புறேன். வர லீலா, வர நீ. எப்படியோங்க ஜெயந்தியோட பிரச்சனையை இப்போதைக்கு தள்ளி போட்டாச்சு. அப்படியே எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் சண்முக மாமாக்கு உண்மை தெரியதானே செய்யும். தெரிய வரும். ஆனா அதுக்குள்ள அந்த திருப்பதி கிடைச்சிட்டானா ஜெயந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. சண்முகத்துக்கு மட்டும் இது தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைம்மா. கொஞ்ச நாள் போகட்டும். நாமளே சண்முகத்துக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாம். தப்பு பண்ணிட்டேன்டா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நல்ல பொண்ணு நினைச்சு பணத்தாசை பிடிச்சவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேனே. வெளுத்ததெல்லாம் பாரு நினைச்சு இப்படி ஏமாந்துட்டேனேடா. கடவுளே, ஆசைக்கு ஒரு பொண்ணையும் ஆசைக்கு ஒரு பையனையும் கொடுத்துட்டு 2 பேர் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியே. இங்கே செலியன்கிறது நீங்கள் தானே? ஆமாம் சார். என்ன விஷயம் சார்? உங்கள் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போதே 2ஆவதா ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் சார்? இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதா இருந்த மிஸ் சீதா தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மிஸ்டர் செலியன், நீங்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கீங்கிறதுக்காக உங்களை நான் டீசெண்டாக கூப்பிட்டு போகலாம் பார்க்குறேன். தயவு செஞ்சு என் கூட வாங்க. சார், அந்த பொண்ணு வீணா எங்க மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா... சாரிம்மா, நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கள். செலியன், வாங்க போகலாம். சார், ஐயோ, இந்தாங்க. என்ன ஜெயந்தி? ஒண்ணும் இல்ல. மாப்ள, சொல்லுங்க அத்தை. அது ஒண்ணும் இல்ல மாப்ள. சுப்பிரமணிக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஜெயந்தியோட நகைகளை கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒண்ணுமே கேட்கலையே, என்னாச்சு மாப்ள? சாரி அத்தை, சொல்ல மறந்துட்டேன். அண்ணனுக்கு இப்போதைக்கு பணம் வேணாமா? இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. அதான் அவர் கேட்கும்போது கொடுக்கலான்னு விட்டுட்டேன். அதுவும் சரிதான் மாப்ள. இப்படி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தொழில கவனம் செலுத்துறது கஷ்டம் தானே. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. மை நேம் இஸ் கார்த்திக், லாயர் மோகன் சர்மாவோட அசிஸ்டன்ட். இங்க எதுக்கு வந்தீங்க? கோவப்படாதீங்க ஏசி சார். நான் இப்போ இங்கே வந்திருக்கிறதே உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் இப்படி ஓட்டு வீட்டுக்குள்ள ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்த போறீங்க? எங்க மோகன் சர்மா சார் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா 3 பெட்ரூம் ஃபிளாட்டு, காரு, நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியாத பணத்தை ஒரே அமௌண்டா கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
ஒண்ணுமே இல்ல. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கயல்வெளி கொலை கேஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கிக்கணும், அவ்வளோ. இந்த மீடியேட்டர் வேலை பார்க்கறதுக்கு உங்க மோகன் சர்மா உனக்கு எவ்வளவு சம்பளம் தராரு? ஏசி சார். என்ன மிஸ்டர், உன் மோகன் சர்மாவுக்கு தோத்துருவோங்கிற பயம் வந்துருச்சா? என்ன வந்து வேலை பேசிட்டு இருக்க? போய் உன் மோகன் சர்மா கிட்ட சொல்லு, என்ன வேலை கொடுத்தாலும் இந்த சண்முகத்தை வாங்க முடியாதுன்னு. தப்பு பண்றீங்க ஏசி சார், பெரிய தப்பு பண்றீங்க. எங்க சர்மா சார் பகைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. அவர் நினைச்சா உங்களை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு அனுப்பிடுவாரு. நான் நினைச்ச அவரை மட்டும் இல்ல, உன்னையே இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். என்ன ஏசி சார் மிரட்டுறீங்களா? வான் பண்றேன். எனக்கு கோவம் வரத்துக்குள்ள இங்கிருந்து போயிரு. தேவையில்லாம ஏதாவது ஒன்று பேசி என்னை டென்ஷன் பண்ண, அப்புறம் உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்ட வேண்டியிருக்கும். இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏசி. வாங்க மேடம். சொல்லுங்க சார். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நானும் எவ்வளவோ விசாரிச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். போய் சார், அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னாச்சு சீதா? எதுக்கா இப்படிலாம் பேசுற? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் உங்க அப்பா அம்மா கிட்ட இவனுக்கு ஏற்கனவே கல்யாண விஷயத்த நான் சொல்லல. சொல்லியிருந்தா நான் எப்படி 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பேன்? சார், இந்த பொண்ணு போய் சொல்றா. வேணா இவங்க அப்பா அம்மாவை கூட்டி விசாரிங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரியும். நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க அப்பா அம்மா வேற போலீஸ் ஸ்டேஷன் வந்து அசிங்கப்படணுமா? சார், இவங்க என்னை ஏமாத்தி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முதல் மனைவி உயிரோட இருக்கும் போதே 2வது கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச இந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா முடியாதா சார்? அப்படி முடியாதுன்னா சொல்லுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இவங்கள கோவப்படாதீங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் விசாரிக்கிறேன். எப்படி சார் கோவப்படாம இருக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்து அது பாதியில நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும் தெரியுமா சார்? இந்த ஆளுக்கு என்ன சார், அவர் முதல் பொண்ணாட்ட இல்லைன்னா நான், நாளைக்கு நான் இல்லைன்னா இன்னொருத்தின்னு அவர் இஷ்டத்துக்கு வாழலாம். ஏன்னா அவர் ஆம்பளை. ஆனா என்னாலுமே யோசிச்சு பாத்தீங்களா சார்? இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்னு போன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்ல சார். அப்படிப்பட்ட நிறைய பொண்ணுங்களுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டாங்களே சார். அழாதீங்க மேடம், நான் விசாரிக்கிறேன். ஏமா, நீங்க ஒரு போலீஸ்காரர் மனைவி, உங்க பையன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். இப்படி கௌரவமான குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீங்களே தப்பு பண்ணலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயோ இல்ல சார், நாங்க எந்த தப்புமே பண்ணல. என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் நாங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணோம். இதுவும் போய் சார். அவங்க பையனுக்கும் அவர் முதல் மனைவிக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல. நான் ஏற்கனவே விசாரிச்சுட்டேன். என்னம்மா, உங்க பையனுக்கு இன்னும் டைவர்ஸே ஆகலைன்னு சொல்றாங்க? ஐயோ, டைவர்ஸ்னா கோர்ட்ல இல்ல சார், விடுதலை பத்திரத்துல அவ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. என்னம்மா விளையாடுறீங்களா? இப்பதான் டைவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் கேட்டா விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு சொல்றீங்க. இதுக்கு மேல உங்களை சாதாரணமா விசாரிச்சா வேலைக்காகாது. உங்களை வேற மாதிரி விசாரிக்கிறேன். என்ன பிரச்சனை? பயமா இருக்கு மாமா. இந்த கேஸ்ல நாம தோத்துருவோம்னு பயமா இருக்கு மாமா. ஏன் மாமா சிரிக்கிறீங்க? என்ன பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சிருந்தும் நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாமா. எனக்கு உங்க மேல 200% நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்கு பயப்படுற? என்னோட பயம்லாம் என் மாமியார் தமிழரசிய நினைச்சும் அந்த ஏசி சண்முகத்தை நினைச்சும் தான். வாஸ்தவம் தான் பூஜா, வாஸ்தவம். 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. தமிழரசி நீதிய கையில தூக்கி வச்சிருக்கா, சண்முகம் சட்டத்தை வளைச்சு வச்சிருக்கான். 2 பேரும் சேர்ந்ததுக்கு நீ பயப்படுறது நியாயம்தான். ஆனா அதே நேரத்துல இந்த மோகன் சர்மாவும் சாதாரண ஆள் கிடையாது. சட்டத்தை எப்ப வளைக்கணும்,
எங்க வளைக்கணும், எப்படி வளைக்கணும்னு அவனுக்கும் தெரியும். அவங்களுக்கு நூலோ கயிறோ கிடைச்சா தான் மலையை இழுப்பாங்க. ஆனா மோகன் சர்மா வெறும் கையாலேயே மலையை உடைச்சிருவான். இந்த கைக்குள்ள கோடாலி இருக்கு, பட்டனை தட்டினா வெடிக்கிற பாம் இருக்கு. அத நீ மறந்துடாத. ஓகேம்மா, இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறேன். நிறுத்துங்க சார். அந்த கொள்ளையனின் முகத்தை பொதுமக்களின் பார்வைக்காக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இன்று போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதோ அந்த கொள்ளையனின் வரைபடம். Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.